Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. New arrival Pova 8 available at Purvika. 30 நாள் தாவேக்கா ஆட்சி முடியும் சார். 30 நாளுக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? கொஞ்சம் காலம் ஆகணும், பொறுத்து பார்க்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கில் மிக உறுதியாக இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்கணும். திருப்பரங்குன்றம் இந்த பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, அப்புறம் இந்த இருமொழி கொள்கை, இப்போ இதில் எல்லாமே ஒரு நல்ல நகர்வு தான். எதை வச்சு சார் சொல்கிறீங்க? அதான் திருப்பரங்குன்றம் மிக உறுதியாக இருக்கிறாங்க, மேகதாது உருப்படியாக இருக்கிறாங்க, இருமொழி கொள்கை உருப்படியாக இருக்கிறாங்க. வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி இருந்த விட கடன் 2 மடங்காக வந்துட்டு உயர்ந்திருக்கு டிஎன்பி ஆட்சி. கடன் பெறுவது எதற்குன்னு பார்க்கணும். நலத்திட்டங்களுக்காக பெறப்பட்ட கடன். இந்த அரசும் கடன் பெறாமல் இருக்க முடியும். ஒன்றிய அரசு கடந்த அரசுக்கு அந்த நிதி நெருக்கடியை போல் இந்த அரசுக்கு தரக்கூடாது. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வந்த நெருக்கடினால தான் இவ்வளோ கடன் சுமை. ஆமாம், நமக்கு தர வேண்டிய நிதிகள் தரல. ஆனால் நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்குது சார். நீங்கள் மினிஸ்ட்ரியில் இடம் பெற்றிருக்கலாம், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நமக்கு எதுவும் தோணும். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்துட்டு சொன்னாங்க சோஃபா மாடல் அரசுன்ட்டு. சொல்லலாம், 100 வருஷத்துல உங்களுக்கு சோஃபாவே எதுவும் வந்தது இல்லை. எங்களை இந்த 100 ஆண்டுகளில் அந்த பக்கமே நாங்கள் போனது இல்லை. படுத்து உறவுகள்லாம் மண்தரை தான். இப்போ பவர் கட்டுமே நிறைய நடக்கிறதுனால மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. சில நடிகர்கள் கூட என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் போராடுறீங்க, எதுக்கு போராடுறீங்க, எதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. 1,72,00,000 மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களே, அது வெறும் வாக்குச்சீட்டு இல்லை, ரத்த திட்டம். உரையாடல் நல்லது, கேள்வி நல்லது, ஆனால் அது விருப்பமாக அமைந்து விடக்கூடாது. இல்லை, இன்னுமே நம்ம முழுசா நம்ம ஆதரவு தெரியும், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் இல்லையா? இது முழு ஆதரவு. வெளியிலிருந்து கல்லடிக்க மாட்டோம், நிர்பந்திக்க மாட்டோம், கவிழ்த்து விட மாட்டோம், எந்த பேரங்களிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். எங்களுக்கு பகைமுறையெல்லாம் RSS பிஜேபி, அங்கே தான் நாங்கள் டோர் க்ளோஸ். இப்போ அந்த இடைத்தேர்தல் வரும்ல சார், அந்த இடைத்தேர்தலில் தாவேக்காக்கு உங்களோட இப்போ நாங்கள் இடதுசாரிகள் ஒரு கூட்டமைப்பாக இப்பொழுது நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். இடைத்தேர்தல் வருகிற போது இப்போ நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, நிலவுற இந்த சூழலில் எந்த கூட்டணியும் இல்லை. ஆனால் ஒரு பிரகடனம் செய்து, ஒரு கூட்டணி அமைத்து பிரகடனம் செய்து மக்கள் வாக்களித்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டாட்சி முறையில் இருப்போம். அந்த கூட்டாட்சியில் என்னென்ன திட்டங்களுக்கு முன்னுரிமை, என்னென்ன கொள்கைகளுக்கு முன்னுரிமை அப்படின்னு மக்களிடம் சொல்லி. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கும்? ஐடியாலஜிக்கெலாம் RSS எதிர்ப்பது, அரசியலாக பிஜேபி எதிர்ப்பது, இது எங்கள் கொள்கை நிலை. இப்போ சிஎம் விஜய் சாரோட அடுத்த டார்கெட்டே வந்துட்டு பிரதமரை நோக்கி தான் இருக்கும், ஒரு துணை பிரதமர் நோக்கி தான் இருக்கும். இந்த பக்கம் தான் அப்படின்றத அம்பேத்கர் சொல்லிட்டார். அரசியல் சாசனத்தில் கட்சிகள் வரலாம், தலைவர்கள் வரலாம், சிந்தனையாளர்கள் வரலாம், நாட்டை இந்த பாதையில் நகர்த்து, அந்த பக்கத்தை நகர்த்துக்கிற கட்சியும் தலைவர்களும் தான் வரலாற்றில் இடம் வருவார்கள். விஜய் வரட்டும், விஜய் மாதிரி இன்னும் 10 பேர் வரட்டும், 1000 பேர் வரட்டும், ஒரு கணிப்பு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றில்லாவிட்டால் நாளை மறுதினம் இந்த நாடு இடது பக்கம் திரும்பும். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டசபை வந்து தொடங்கியிருக்கு. ஸோ கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு நீண்ட உரை வந்துட்டு ஆளுநர் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் ஆளுநர் உரையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. கடந்த முறை ஆளுநர் பல்வேறு வகையில் இடம் பிடிப்பார். பெரியார் என்கிற சொல்லை கூட அவர் கடந்து செல்வார். இந்த முறை அவ்வாறு இல்லை. தமிழக அரசினுடைய அந்த கொள்கைகளை, எதிர்கால திட்டங்களை ஓரளவு பிரதிபலிப்பதாக அந்த உரை இருக்கிறது. இன்றைய ஆளுநரிடம் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்களுக்கு தமிழ்நாடு நீண்ட நெடிய போராட்டங்கள் எனக்கு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு இது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கூட வந்துட்டு நிறைய ஆளுநர்களோட முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ஆளுநரும் தமிழ்நாடு அரசும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன, எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? கடந்த அரசு ஒரு கொள்கை பூர்வமாக போராடியது. இப்போ பிஜேபி ஆளுநர் வந்து ஒரு பிஜேபியின் அங்கம் போல், RSSின் அங்கம் போல் செயல்பட்டார். எனவே ஒரு திராவிட கருத்தியலை தமிழக முதல்வர் முன்மொழிந்தார். இவைகளை தாண்டி தமிழ்நாட்டின் இறையாண்மைக்காக தமிழ்நாட்டு முன்னாள் இருந்த முதல்வர் குரல் எழுப்பினார். அதை மறுத்தார் ஆளுநர். எனவே ஒரு சித்தாந்த போராக வெளிப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஆளுநர் அப்பட்டமாக மீறினார். எனவே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக கடந்த அரசு குரல் எழுப்பியது. எனவே இந்த சித்தாந்த போரில் ஒரு அரசியல் நெருக்கடிகளை ஆளுநர் கொடுத்தார், ஒன்றிய அரசு கொடுத்தது. அதையெல்லாம் எதிர்த்து போராடியது திமுக. புது அரசு தங்கள் கொள்கை பிரகடனங்களை அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு ஜனநாயக வடிவில் தான் கருத்துக்களை சொல்கிறார்கள். இது ஜனநாயக இயக்கமாக மலர்வது நல்லது, மலரும் என்று நம்புகிறோம்.
ஆனால் தாவேக்காவும் வந்துட்டு திமுக இருந்த அதே மாநில சுய உரிமையில தான் சார் நிக்கிறாங்க. அதே நல்லது. மாதிரி மகிழ்ச்சி. நல்லது. இருமொழி நிக்கணும். கொள்கையில தான் வந்துட்டு நிக்கணும். அப்படி இருப்பதுதான் கட்சி அரசியலுக்கு அப்பால். இதுதான் தமிழகத்தின் விழுமியம். தமிழ் நமக்கு அளித்திருக்கிற நற்கூறு அதுதான். இதன் வழியா நம்ம நிக்கணும். வெள்ளை அறிக்கை திரு நிதியமைச்சர் அவர்கள் வந்துட்டு அவர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை தான் வந்துட்டு பயங்கர ஹாட் டாப்பிக்காக போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த விட கடன் வந்துட்டு 2 மடங்கா வந்துட்டு உயர்ந்திருக்கு டிஎம்கே ஆட்சி. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? கடன் இயல்பு. கடன் பெறாத அரசு இல்லை. அமெரிக்காவே கடன் பெறுகிறது சீனாவிடம். அங்கங்கே தான் பார்க்கணும். எனவே ரொம்பவும் கிழக்குலக நாடுகள் ரொம்ப ஒடுக்கப்பட்ட இருந்த ஒரு நாடு முன்னேறி வந்து சீனாவிடம் கடன் பெறுகிற நிலை கூட அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. எனவே ஒன்றிய அரசு பெற்ற கடன் அவங்க ஒரு வெள்ளரிக்கை கொடுத்தாங்களும் அதிர்ச்சியாக இருக்கும். கடன் பெறுவது எதற்குன்னு பார்க்கணும். நலத்திட்டங்களுக்காக பெறப்பட்ட கடன் அது. இந்த அரசும் கடன் பெறாமல் இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசுகளுக்கும் இந்த அளவுக்கு கடன் சகோதரர் விஜய் அவர்களின் அரசும் கூட கடன் வாங்கும். கடன் வாங்க, வட்டி தருவோம், கடன் அடைப்போம். அது மிக இயல்பு. ஆனால் வாரா கடன்கள்னு ஒன்று இருக்குது. பல கோடீஸ்வரர்கள், பல செல்வந்தர்கள் கடனை வாங்கிட்டு திவால்ன்றான். அந்த வாரா கடன் பற்றி தான் நம்ம வழக்கமாக சிந்திக்கணும். இந்த அரசு கடனை விட வாரா கடன்களை பற்றி அதிகமாக நம்ம சிந்திக்கணும். அது ஒன்றிய அரசின் பொறுப்பில் இருக்கிறது. ஒன்றிய அரசு கடந்த அரசுக்கு தந்த நிதி நெருக்கடியை போல் இந்த அரசுக்கு தரக்கூடாது. கடந்த அரசுக்கு போராடியது அந்த அரசு. கருத்து வேறுபாடு, அரசியல் வேறுபாடால் கடந்த முறை நெருக்கடிக்கு உள்ளாக்கியது ஒன்றிய அரசு. இந்த முறை புதிய அரசு ஒரு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னா ஒன்றிய அரசு உறுதுணையாக இருந்த நிதிகளை வழங்கும். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வந்த நெருக்கடினால தான் இவ்வளவு கடன் சுமை. ஆமாம், நமக்கு தர வேண்டிய நிதிகள் தரல. பல நீங்கள் கடுமையான இயற்கை சீற்றத்தின் கூட நாம் கேட்டு பெற்றது எவ்வளவு. அதான் காந்தி சொன்னார், அதிகாரம் வந்து மேலே குவிந்திருக்கிறது, மாநிலங்களுக்கு சொட்டு நீர் போல் வருகிறது, இந்த முறை மாறணும் அப்படின்னாரு. மாநிலங்கள் இல்லாத ஒன்றியம் இல்லை. மொழி பேசும் தேசிய இனங்களின் கூட்டு சேவை தான் இந்தியா. எனவே அதிகாரங்களை மாநிலங்கள் தருகிறது, செல்வ வளங்களை மாநிலங்கள் தருகிறது. மாநிலங்கள் நெருக்கடிக்குள்ளாகிற போது நீங்கள் அரசியல் விளையாட்டு செய்கிறீர்கள். அது நல்ல முறை அல்ல. உரிய நிதி மாநிலங்களுக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டிற்கு இன்னும் கிடப்பில் பல நிதிகள் இருக்கிறது, அனைத்தையும் விடுவிக்க வேண்டும். 30 நாள் தாவேக்க ஆட்சி முடிவு வந்துச்சு. 30 நாளுக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்சம் காலம் ஆகணும். அரசியல் மூச்சு அறிஞர்கள் சொல்வது போல அதற்கே கொஞ்சம் நேரம் தேவைப்படும். பொறுத்து பார்க்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கில் மிக உறுதியாக இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்கணும். இல்லை திசை போகிற திசை நல்லபடி தான் இருக்கிறது. நல்லபடி இருக்கு. நல்ல முரண்பாடு. ஆமாம், திருப்பரங்குன்றம் இந்த பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, அப்புறம் இந்த இருமொழி கொள்கை, இப்போ இதில் எல்லாமே ஒரு நல்ல நகர்வு தான், நல்ல திசை தான், நல்லது. ஸோ சிஎம் விஜய் அவர்களோட ஆட்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. அல்ல, ஆட்சி என்பதற்கு மதிப்பீட்டுகளுக்கு காலங்கள் இருக்கிறது. ஆனால் கொள்கை வகையில் நல்ல திசை நோக்கி ஆட்சி நகர்கிறது. எதை வச்சு சார் சொல்றீங்க? அதான் திருப்பரங்குன்றம் மிக உறுதியாக இருக்கிறாங்க, மேகதாது உருப்படியாக இருக்கிறாங்க, இருமொழி கொள்கை உருப்படியாக இருக்கிறாங்க. தமிழகத்தின் உரிமைகளில் நாங்கள் உறுதியாக இருப்போம், கேட்டு பெறுவோம் நிதிகளைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லது தானே. அப்போ இன்னும் ஏன் சார் வெளியில இருந்தே ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கும்? முழுசா நம்பிக்கை வரலையா? இல்லைண்ணா, கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது ஜனநாயகத்துக்கு நல்லது. அதிகாரம் குவிவது நல்லதல்ல. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பது அந்த பிரகடனமே சாதாரணமானதல்ல. அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது மிக குறுகிய எண்ணிக்கையில் தான் இருக்கிறோம். இந்த ஆதரவு தேவைப்பட்டதால் ஆதரவு நாங்கள் கொடுத்துருக்குறோம் வெளியிலிருந்து. ஆனால் ஒரு பிரகடனம் செய்து, ஒரு கூட்டணி அமைத்து பிரகடனம் செய்து மக்கள் வாக்களித்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டாட்சி முறையில் இருப்போம். அந்த கூட்டாட்சியில் என்னென்ன திட்டங்களுக்கு முன்னுரிமை, என்னென்ன கொள்கைகளுக்கு முன்னுரிமை அப்படின்னு மக்களிடம் சொல்லி பிறகு அமைச்சரவைக்கு செல்வது சிறப்பான நாங்கள் கருதுகிறோம். நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்குது சார், நீங்கள் மினிஸ்ட்ரியில் இடம் பெற்றிருக்கலாம். ஏன்னா இப்போ 100 ஆண்டுக்கு மேலே நம்ம பழமையான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்துட்டு அமைச்சரவையில் பங்கேற்கல. அந்த வாய்ப்பு கிடைக்குது நமக்கு, ஒரு வரலாற்றில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா இப்போ விசிகாவும் அதேமாதிரி குறைந்த நம்பரில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அதை பயன்படுத்தி வன்னியரசு அவர்களுக்கு அந்த மினிஸ்ட்ரி கிடைக்குது. அவர் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக அவர் அந்த மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ அதை நோக்கி போகிறார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்துட்டு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக மாறி அவங்க அந்த தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமையை மீட்டு கொடுக்குறதோ இல்லை அவங்களோட பிரச்சனையை வந்துட்டு தீர்க்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நமக்கு எதுவும் தோணுது. அது உங்கள் கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம், அதை கடந்து செல்ல விரும்பவில்லை. பொதுவான அந்த கருத்தாக அது இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு நீண்ட
நெடிய மதிப்பளிக்கிறது, அது குறித்தெல்லாம் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். ஒரு பழமையான கட்சி, வெறும் பழமை நீண்ட நெடுங்கால கட்சி, ஆனால் புதுமையான கட்சி. எதனால் அப்போ இவ்வளோ நாள் நடக்கலை சார்? இவ்வளோ நாள் நமக்கு திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட் ரொம்ப தீவிரமாக இங்கே செயல்பட்டு இருந்தும் அது ஏன் நடக்கலை? இல்லை, ஒன்றுமில்ல, ஒரு திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றங்களை கேட்குறாங்க. ரெண்டாவது, அதிகார பரவல் என்பது ஈர்க்கப்பட்டிருக்கோம். ஏராளமான இளைஞர்கள் நிலவுகிற முதலாளித்த சமூக அமைப்பில் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். நிறைய படித்திருந்தும் கூட அதற்குரிய வேலை இல்லை, வாழ்க்கை உத்தரவாதம் இல்லை. எனவே நிலவுகிற ஆட்சி அதிகாரத்தின் மீது தங்கள் வெறுப்பை காட்டுவதற்கு அல்லது தங்களது எதிர்ப்பை காட்டுவதற்கு புதிதாக ஒரு சக்திக்கு வாக்களிக்கலான்னு கூட அவங்க வாக்களிச்சிருக்கலாம். ரெண்டாவது, ஒரு திரைபிம்பமாக இருக்குது. அவர் பெரிய நடிகர், அவர் பிரபலமான நடிகர். எனவே அவருக்கும் ரசிகர்களுக்குமான தொடர்பும் கூட இருக்குது. எல்லா காரணிகளும் சேர்ந்து தான். மக்கள் வாக்களித்த மக்கள் ஏதும் தெரியாதவர்கள் அல்ல. மக்களை யாரும் எளிதில் கடந்து சென்று விடக்கூடாது. 1,72,00,000 மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் அதை முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிக்கிறது. மற்றெல்லாம் அடுத்து. அதற்கு மதிப்பளித்து தான் நாங்கள் எங்கள் ஆதரவு அளித்தோம். ஸோ அவரோட ஃபேம் வந்துட்டு இது யூஸ் ஆகும்னு நீங்கள் நம்ப? அதுவும் ஒரு கொஞ்சம் காரணியாக இருந்திருக்கும். ஆட்சியாளர்கள் மீதான எதிர்ப்பும் காரணியாக இருந்திருக்கும். அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னதும் ஒரு காரணியாக இருந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நிலவுகிற சமூக அமைப்பால், இது முதலாளித்துவ சமூக அமைப்பு, சுரண்டுகிறவர்களுக்கும் பொருள் சேர்க்கிறவர்களுக்கும் உலகம் இது, உழைப்பவர்களுக்கும் நற்சிந்தனை உள்ளவர்களுக்குமான உலகமாக இல்லை. எனவே இதனால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த நிலவுகிற சமூக அமைப்பு, ஆட்சி முறை, எல்லோரும் மீதான ஒரு எதிர்ப்பை ஒரு புதிய வரவில் அவங்க காட்டியிருக்கக்கூடும். இது எல்லாவற்றையும் எது எப்படி இருந்தாலும் இது மக்கள் அளித்த தீர்ப்பு. அதை ஏற்பது தான். நாங்கள் தோல்வியடைந்த முகாம்தான், தோற்றவர்கள் தான். ஆனால் மக்கள் அளித்த அந்த தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம், அதை ஏற்கிறோம். சரி, இப்போ அவரை தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க, வரன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ திருச்சி கிழக்கில் கூட வந்துட்டு திரு ராகவா லாரன்ஸ் நிற்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜனநாயகத்தில் இயல்பு யாரும் வரலாம். சாப்ளின் வந்தார், நடிகர் தான், உலகத்தின் தலை சிறந்த நடிகர். ஆனால் விடுதலையின் பக்கம் நின்றார், தொழிலாளர்களின் பக்கம் நின்றார். பெரிய அந்த யுத்த கால சூழலில் ஜெர்மனி எதிர்த்தார், அமெரிக்காவை பிரிட்டன் எதிர்த்தார். எனவே கொள்கை தான் ரொம்ப முக்கியம். மனித உருவம் சிறியது, ஆனால் அவர்கள் எதிர்த்த ஏகாதிபத்தியம் மிகப்பெரியது. எனவே தான் சாப்ளின் வாழ்கிறார். எனவே ரொம்ப மலிவாக, யாரும் அவரவர்கள் விருப்பம், ஆனால் மலிவான இடம், ரொம்ப மலிவான ஒரு இடம் நமக்கு கிடைத்து விட்டது, மலிவாக ஒரு இடத்தை அடைந்து விடலாம் என்பதை விட கடினமாக இருந்தாலும் கொள்கை பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்வது என்பது நல்லது. அதுபோல் சிந்தனையாளர்களாக வரணும் மாணவர்கள். எனக்கு மாணவர் இளைஞர் மீது நம்பிக்கை இருக்கு. நடிகர்கள் நம்ம மதிக்கிறோம், நமது நடிகர்கள், கலைஞர்கள், அது வேறு. ஆனால் அடுத்த தலைமுறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அது உரையாடல் துவங்கி விட்டது, சீர்தூக்க துவங்கி விட்டார்கள். அப்போ உரையாடலும் சீர்தூக்கலும் துவங்கினா இந்த நிலவுகிற இந்த சமூக அமைப்பு மோசமாக இருக்குன்னு அவர் சிந்திப்பாங்க. எவ்வளோ பெரிய மனிதர்கள், எத்தனை ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஏன் மருத்துவத்தை அரசு இருக்க முடியல, கல்வியை அரசு இருக்க முடியல? இவ்வளோ நாகரிக சமூகத்தில் ஒவ்வொருத்தராக போய் தேடுறோம், இந்த கல்வியில் இடம் கிடைக்குமா, பணம் கொடுக்குறேன், சிபாரிசு பண்ணுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இது மாறுமா? இது மாறுவதுதான் இடது மாற்றம். அந்த மாற்றத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த காலமும் விடும். இப்போ அண்ணாமலை கூட கட்சி தொடங்க போறதா சொல்றாங்க சார். இப்போ புதுசாக ஒரு இயக்கமும் தொடங்கிட்டாரு. வியப்பொன்றும் இல்லை, எதிர்பார்த்தது தான். அவர் இல்லை, இவர் வரலாம், நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இந்திய ஜனநாயகம் மிகப்பெரியது, அது சிறந்ததை ஏற்கும், அதற்கு நேர் எதிரானவற்றை விழுங்கி ஏப்பம் விடும். நமது ஜனநாயகம் உலகத்திலேயும் மிகப்பெரியது. யாரும் அரசியலுக்கு வரலாம், யாரும் கட்சியா, அது எது நிலைத்திருக்கும்? இந்த நாட்டிற்கு எது பாதை? நல்லிணக்கம் தான் பாதை, ஒற்றுமை தான் பாதை, சுரண்டல் இல்லாத எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு சமூக அமைப்பு தான் பாதை. எந்த கொள்கையும் அது சொல்லலை. RSS BJP தான் திசைன்னு சொல்லலை, முதலாளித்தம் தான் திசைன்னு சொல்லலை. ஆனால் மிக கம்பீரமாக உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய முகப்பில் சாசனம் எதை சொல்கிறது? அரசியல் சாசனம் சோசியலிசம், மதச்சார்பின்மை என்கிறது இல்லைங்களா? சட்டத்தின் ஆட்சி முறை என்கிறது. அதுதான் இந்தியாவின் திசை வழி. அதை நோக்கிய பயணம் தான் இடது பயணம். சரி, 30 நாள் ஆச்சு, கரெக்டான திசையில தான் வந்து திரு CM அவர்கள் போறாருன்னு நீங்க சொல்றீங்க. இல்லை, ஆட்சி புதிது, ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவரும் புதிது. அதனால சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பிரீத்திங்ஸ் சொல்ற மாதிரி அரசியல் மூச்சு விடுறது கொஞ்சம் நேரம் வேணும், இல்லை கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதுதான் பெண்கள் மீது, குழந்தைகள் மீதான அந்த கொடுமைகளுக்கு எதிராக நம்ம போராடணும், வன்கொடுமைகளுக்கு எதிராக நாம் போராடணும். அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஆனால் அதே போல் அரசியலுக்கு கூடுதல் பொறுப்பு இருந்தாலும் தமிழ் சமூகத்திற்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. கட்சி எல்லைகளுக்கு அப்பா
இதர வேறுபாடுகள் மாறுபாடுகளுக்கு அப்பால் தமிழ் கூறும் நல்லுலகமே எழுந்து நின்ற பெண்களுக்கான பாதுகாப்பு கேடயமாக அது உருவெடுக்கணும். ஒவ்வொரு மாணவர் இளைஞர் சிந்தனையிலும் பெண்ணை பாதுகாக்கிற அந்த சிந்தனை வளரணும். பெண் யாரோ அல்ல, பெண் தாய், பெண் சகோதரி, பெண் காதலி, பெண் மனைவி, வாழ்வின் சகல பரிமாணங்களையும் தாங்கி இருக்கிற பெண் யாவற்றுக்கும் மேல். அந்த சிந்தனை வளர்ந்தா நாம் தானே கேடையும். அநீதிகளுக்கு எதிராக ஊர்தோறும் போராடுகிற ஒரு குழுக்கள் உருவாகணும். ஒரு புரூஸ்லி உருவானது மாதிரி, ஹாங்காங்கில் புரூஸ்லி இப்படி தான் பெண்கள் மீது வன்கொடுமை நிகழ்ந்த போது, கொலைகள் நடந்தபோது ஊர்கூடி 10 பேர் சேர்ந்து இதற்கு எதிராக போராடணும்னு எழுந்த இயக்கம் தான் அது. கராத்தே இதெல்லாம், குங்ஃபு கராத்தெல்லாம் அப்படி தான் உருவெடுத்து வந்தது. அதுபோல் ஊர்தோறும் பாதுகாப்பு தனியல்பிலே இளைஞர்கள் 100 பேர் சேர்ந்தா ஊருக்கு 100 பேர் சொல்லுவார ஜெயகாந்தன் நாவல்ல. அந்த ஊருக்கு 100 பேர் தோன்றினாலே போதும். பெண்களுக்கு நாம் பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் பாதுகாப்பு. அந்த பண்பாடும் அந்த அறிவையை நோக்கி அடுத்த தலைமுறை வளரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இப்போ பவர் கட்டுமே நிறைய நடக்கிறதுனால மக்கள் ரீதியாக வந்து போராடுறாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ சில நடிகர்கள் கூட என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் போராடுறீங்க, ஏன்னா என் வீட்டுல இருந்து கூட கரண்ட் எடுத்துக்கோங்க, எதுக்கு போராடுறீங்க, எதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்கன்றாங்க. அப்போ கேள்வி கேட்பதும் போராடுவதும் ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கும். எந்த உரிமைகளும் இலவசமாக கிடைத்ததல்ல. இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, 1,72,00,000 மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களே, அது வெறும் வாக்குச்சீட்டு அல்ல, இரத்த திட்டு. ஜெர்மனியில் துவங்கிய உரிமை போறது பல 1000 ஆண்டுகளா நடந்த அந்த உரிமை போரின் தொகுப்பு தான் தன்னைத்தானே தீர்மானித்துக் கொள்கிற, தன் கதிபோக்கை தானே தீர்மானித்துக் கொள்கிற ஜனநாயகத்தின் வடிவம். இந்த வாக்குச்சீட்டு நான் எஜமானர் என்பது அவ்வளவு எளிதல்ல. எனவே போராட்டங்கள் நல்லது, உரையாடல் நல்லது, கேள்வி நல்லது. ஆனால் அது விருப்பமாக அமைந்து விடக்கூடாது, கண்ணிய குறைவாக சென்று விடக்கூடாது. வலைதளங்களை பார்க்குறோம்ல, எவ்வளோ கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் தமிழ் கூசும். இந்த மொழி தமிழுக்கு அந்நியமானது. பெண்ணையும் தாயும் இழிவுபடுத்தி பேசுகிற அந்த சொல்லாடெல்லாம் தமிழ் சமூகம் நிராகரிக்கிறது. அவை இல்லாமல் மோதலாம், முட்டலாம், எதிர்க்கலாம். அது மிக மிக இயல்பு. ஜனநாயகம் வளரும். ஸோ போராடலாம், தப்பு இல்லை, தவறு இல்லை. போராடணும், ஜனநாயகம் வளரும். அதுவும் உழைக்கும் மக்களின் போராட்டம், உரிமை போர்களில் தான் ஜனநாயகம் வளரும். அதை கண்டு யாரும் அஞ்ச தேவையில்லை. ஏன்டா உழைக்கிறவங்க மக்கள் தான், கருத்தால் உழைக்கிற மக்கள் தான் அதிகாரத்தை தராங்க, செல்வ வளங்களை தருகிறார்கள். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் தான் நடித்தலாம். எனவே அவர்கள் உரிமை போர் ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கும். இந்த போராட்டங்களை கண்டு யாரும் அஞ்சக்கூடாது. லைக் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த 1 மாசத்திலேயே வந்துட்டு 4 எம்எல்ஏக்கள் வந்துட்டு அதிமுக ரிசைன் பண்ணி தாவைக்கு வந்து இணைந்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய குதிரை பேர் அரசியல் நடந்தது. என்னன்னு அதை நீங்க எப்படி சார் பாருங்க? அரசியல் அல்ல, அரசியல் நெறி அல்ல, ஜனநாயகத்தை அதை நெருக்கடிக்குள்ளாக்கிவிடும். யார் அதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு தானே உரையாடல் செய்து ஜனநாயகத்தின் விழுமைகளை நாம் சிதைக்கிறோம், மக்கள் எதிர்பார்ப்பை சிதைக்கிறோம். இது சரியல்லன்னு தங்களுக்கு தாங்களே உரையாடல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுவோம். ஓகே, இப்போ அந்த இடைத்தேர்தல் வரும்ல சார், அந்த இடைத்தேர்தலில் தாவைக்காக உங்களோட இப்போ நாங்கள் இடதுசாரிகள் ஒரு கூட்டமைப்பாக இப்பொழுது நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். நேற்று பத்திரிகைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் பயணம் இடது பயணம். ஜனநாயக சக்திகளை கடந்து செல்ல மாட்டோம். ஜனநாயக சக்திகள் எங்களுக்கு உடன்பாடு, அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம், உரையாடல் செய்வோம். அப்போ இடைத்தேர்தல் வருகிற போது இப்போ நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, நிலவுற இந்த சூழலில் எந்த கூட்டணியும் இல்லை. இடதுசாரிகள் ஒரு அரங்கமாக இருக்கிறோம். இப்போ நெருங்கி வருகிறோம். தேர்தல் வருகிற போது நாங்கள் அதை பற்றிய முடிவெடுப்போம், உங்களுக்கு அறிவிப்போம். இப்போ வந்து அதிமுகவும் ஜனநாயக சக்தி தான். அங்கே பிஜேபியோட இல்லைன்னா அதுவும் ஜனநாயக கட்சி தான். 1 கோடிக்கு மேல் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதன் சக்தியும் பெரிய சக்தி தான். அப்போ பிஜேபி இருந்தனால தான் நீங்க நிராகரிச்சீங்களா? எங்களை கேட்டால் கொஞ்சம் நிறைய வாக்குகள் அவங்களுக்கு வந்திருக்கும். இதை விட பெரிய வெற்றி கூட அவங்க பெற்றிருப்பாங்க. திமுக இல்லைன்னா பிஜேபிக்கு வாக்களிக்கிறான்னு பார்ப்பாங்க. அடடா அங்கே பிஜேபி இருக்குது. அப்போ இந்த பக்கம் பார்க்குறவங்க புதிதாக ஒரு திசை தெரியுது, ஒரு நண்பர் தோழர் வருகிறார், எனவே போடுங்கன்னு போட்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் உள்ள இருக்குது. அதிமுக முடிந்து விட்டதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1 கோடிக்கும் மேல் மக்கள் வாக்களித்தது சாதாரணமானதில்லை. எளிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் அவர்கள் வேண்டும், ஜனநாயகத்தில் திமுக வேண்டும், புதிதாக பிறப்படுத்திருக்கிற தாவைக்கா வேண்டும். இதை நாங்கள் ஜனநாயக சக்தியாக பார்க்குறோம். இதனுடன் எங்களுக்கு எப்பொழுதுமே பகை முரண் இல்லை. எப்படி பெரியாருடன், அண்ணாவுடன், கலைஞர் கருத்தியலோடு பகை முரண் இருக்க முடியும்? எம்ஜிஆர் கருத்தியலோடு எப்படி பகை முரண் இருக்க முடியும்? ஒருபோதும் முடியாது. எங்களுக்கு பகை முரணெல்லாம் RSS, பிஜேபி. அங்கே தான் நாங்கள் டோர் க்ளோஸ் பிரகடனப்படுத்துகிறோம், அவங்களும் பிரகடனப்படுத்துகிறாங்க. ஐடியல் வார் நடக்குது. அங்கேயும் பண்பு தவறி அல்ல, அரசியலாக, கருத்தியலாக. ஆனால் நாங்கள் இதை ஜனநாயக சக்தியாக பார்க்குறோம். தெருக்களில் இறங்குவோம், போராடுவோம். தேர்தல் வருகிறது அப்போ பார்த்துக்கலாம்.
அப்ப அப்ப எது சார் உங்களை இப்போ தடுக்குது? ஏன்னா அவர் வந்துட்டு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அவர் வந்து என்டிஏ கூட்டணியில யாரையும் போய் கேட்கல. அவர் ஃபுல்லாவே கேட்டது லெஃப்ட் விங் பார்ட்டிஸ தான் கேட்டார். நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் எங்கள் கடமை செஞ்சுட்டோம். இல்ல இன்னுமே நம்ம முழுசா நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். வெளியில இருந்து தான் ஆதரவு தெரிவிக்கிறோம் இல்லையா? இல்ல, எது உங்களை இன்னும் அந்த one step தடுக்குது? இது முழு ஆதரவு. வெளியிலிருந்து கல்லடிக்க மாட்டோம், நிர்பந்திக்க மாட்டோம், கவிழ்த்து விட மாட்டோம், எந்த பேரங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். எங்கள் வரலாறே அவ்வாறு அல்ல. நீங்கள் சொல்கிற இந்த பேரெல்லாம் சொல்கிறீங்களே, இன்னும் கூட சில சோபா போனது, கல்லா போனதுன்னு 100 ஆண்டுகளில் எங்கள் பக்கம் அதெல்லாம் நெருங்கியதே இல்லை. அதான் நான் நேத்து கூட வந்துட்டு அது ஒரு விழுமியமா சொல்கிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்துட்டு சொன்னாங்க சோஃபா மாடல் அரசுன்ட்டு. சொல்லலாம். 100 வருஷத்துல உங்களுக்கு சோஃபாவே எதுவும் வந்தது இல்லை. எங்களை இந்த 100 ஆண்டுகளில் அந்த பக்கமே நாங்கள் போனது இல்லை. படுத்து உறவுதெல்லாம் மண்தரை தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுபோல் சிந்தனை எங்களுக்கு இல்லை. அந்த பேரங்களில் எப்பொழுதுமே நாங்கள் ஈடுபட்டதில்லை. ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற நற்சிந்தனை உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும், தலைவர்களுக்கும் இது தெரிந்த உண்மை. கேள்வி கேட்கிற உங்களுக்கும் இது தெரியும். ஆனா இப்போ நடக்குதா சார்? உங்களுக்கு நடக்கல, ஆனா மத்த கட்சிகளுக்கு நடக்குதா? நீங்கள் கண்ணெதிர்க்க நம்ம பலதை பார்க்குறோம். ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, மறுநாள் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. என்ன நோக்கங்கள் நமக்கு தெரியல, என்ன கொள்கை நமக்கு தெரியல. நம்ம இதெல்லாம் கண்ணுறுகிறோம், பார்க்குறோம். எதையும் ஏளனமாக பார்க்கல. அங்கேருந்து ஒவ்வொன்றும் விட்டு நாங்கள் நோக்குகிறோம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க நோக்கம் என்னன்னா எங்களுக்கு வந்து பிஜேபி அரசு எதிர்ப்புன்றது அங்கே தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வர 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா தாவிகா கூட தான் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் தான் வந்துட்டு பிஎம் கேண்டிடேட்க்கு போட்டி போடுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட நிலைப்பாடு எப்படி சார்? எங்கள் மாநிலத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எங்கள் நிலை ஐடியாலஜிக்கலாக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது, அரசியலாக பிஜேபி எதிர்ப்பது. இது எங்கள் கொள்கை நிலை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நிலவுகிற அந்த சூழலில் யாருடன் உடன்பாடு, எத்தகைய உடன்பாடு பிறகு பார்த்து சொல்லவே மாட்டீங்களே, எப்படி கணிக்க முடியும்? நாளை மறுதினம் என்பது இப்போவே நம்ம அரசியல் கணிப்பு செய்வது சரியல்ல. ஒரு கணிப்பு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றில்லாவிட்டால் நாளை மறுதினம் இந்த நாடு இடது பக்கம் திரும்பும். அது என்னால் கணிக்க முடியும். ஏன்னா உங்களை போன்ற அறிவில் சிறந்த பலர் ஊடகங்களில், பத்திரிகைகளில், உரையாடல்களில் தென்படுகிறார்கள். அவர்கள் நிலவுகிற இந்த சமூக அமைப்பில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. எனவே ஒரு புது சமூகத்தை விரும்புகிறார்கள். புதிய கட்சியை போல், புதிய தலைவரை போல் ஒரு புது சமூகம் ஒன்று வேண்டுமல்லவா? அது எது என்று உரையாடல் செய்கிற போது நீங்கள் சொல்கிற அந்த இளம் பருவமெல்லாம் இடது பக்கம் திரும்பும். அதுவரை நாங்கள் காத்திருக்கிறோம் மிகுந்த நம்பிக்கையோடு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சிஎம் விஜய் சாரோட அடுத்த டார்கெட்டே வந்துட்டு பிரதமரை நோக்கி தான் இருக்கும், ஒரு துணை பிரதமர் நோக்கி தான் இருக்கும். ஏன்னா அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னோட கட்சி கட்டமைப்புகளை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. நெக்ஸ்ட் கேரளாவில் தொடங்க வாய்ப்பு உண்டு, ஆந்திராவில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அது மாதிரி ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட வந்துட்டு இப்போ திரு ராகுல் காந்தி அவர்களும் இருக்காங்க. ஸோ அவருமே வந்துட்டு ஒரு துணை பிரதமர் கேண்டிடேட்காக இருக்கலாம் வாய்ப்பு. அந்த மாதிரி கணிப்புகளாக நாங்கள் செல்லலை. ஆனால் இந்தியாவில் மகத்தான மனிதர்கள் தோன்றிருக்கிறார்கள். ஈடு இணையற்ற மனிதர்கள். காந்தி துவங்கி அம்பேத்கர், பகவத்சிங், நேரு, எவ்வளோ மகத்தான மனிதர்கள். ஆனால் இந்த மனிதர்களை விட மகத்தானது நாடும் ஜனநாயகமும். எனவே 1000 பேர் வருவார்கள், போவார்கள். நாடு எந்த பக்கம் என்பதுதான் கேள்வி. இந்த பக்கம்தான் அப்படின்றத அம்பேத்கர் சொல்லிட்டார் அரசியல் சாசனத்தில். கட்சிகள் வரலாம், தலைவர்கள் வரலாம், சிந்தனையாளர்கள் வரலாம். நாட்டை இந்த பாதையில் நகர்த்து, சோசியலிசம், சார்பன்மையின் பக்கம் நகர்த்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பக்கத்தை நகர்த்துக்கிற கட்சியும் தலைவர்களும் தான் வரலாற்றில் இடம் வருவார்கள். அதான் வெல்லும். எனவே விஜய் வரட்டும், விஜய் மாதிரி இன்னும் 10 பேர் வரட்டும், 1000 பேர் வரட்டும். அதனால் என்ன, இந்திய ஜனநாயகம் மலைக்காது. இங்கே மக்கள் தான் எஜமானர்கள். யாராக இருந்தாலும் மக்களின் வேலையால் தான், எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும். எனவே நமது நாட்டை பற்றி, அதன் ஜனநாயகத்தை பற்றி, ஜனநாயக விழுமைகளை பற்றி நாம் மகிழ்ச்சி அடையலாம், பெருமை கொள்ளலாம். இப்போ 2 நாளாகவே வந்து சோஷியல் மீடியாவில் என்ன வைரலாக போயிட்டு இருக்குன்னா, நான் முதல்வன் திட்டத்தோட பெயர் வந்துட்டு மாற்றம் பண்ணிட்டாங்க. எதுக்கு அது மாற்றம் செய்யணும்? கடந்த கால அரசோட திட்டங்களோட பெயர்களை ஏன் மாற்றம் செய்யணும் அப்படி? அதை நம்ம எப்படி சார்? ஆமாம், அரசு அலுவலகங்களில் கூட முன்னாள் முதல்வர்கள் படங்கள் இருக்கட்டும். அதனால் என்ன ஆகிட போகுது? ஒன்றும் இல்லை. அவர்கள் துவக்கி வைத்த நல்ல திட்டங்கள் இருக்கட்டும். புதிய திட்டங்கள் நாம் சிந்திக்கலாம். இல்லை, திட்டங்கள் அப்படிதான் இருக்கு, பெயர் மட்டும்தான் மாற்றம்ன்றாங்க. இல்லை, அது கூட புதிய அரசு பழைய திட்டங்கள், பழைய பெயர்கள் இருப்பதால் ஒன்றும் தவறு ஒன்றும் ஆகிவிடாது. அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம வரலாம். 1000 திட்டங்களை, புது திட்டங்களை நீங்கள் உருவாக்கலாம். ஏற்கனவே ஒரு அரசு ஒரு 10 திட்டங்களை உருவாக்கியிருந்தால், நீங்கள் 100 திட்டங்களை உருவாக்குற போது 10 இயல்பிலேயே அதை கடந்து போகிறது. 10 பேருக்கு நன்மை செய்கிற போது அதன் தன்மை வேறு, 1000 பேருக்கு நன்மை செய்கிற போது அதன் தன்மை வேறு. எனவே புது திட்டங்களை உருவாக்குங்கள், எது தடை? எனவே அந்த சிக்கலுக்குள் செல்லாமல் புதிய சிந்தனைகள், புதிய வடிவங்களில் செல்கிற போது ஆதரவு பெருகும்.
ஆதரிக்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. New arrival Pova 8 available at Purvika.